தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றுபடியானது கே நகர் மரியலதா குடும்பத்தில் மறைத்த ஜார்ஜ் அவருடைய ஆண்மை பாட்டிற்காகவும், மேலுமாக கே நகர் அலெக்சாண்டர் குடும்பத்தில் மறைத்த பிரான்சிஸ் செலியா பிரான்சிஸ் இவருடைய ஆண்மை பாட்டிற்காகவும், பெரிய விளங்குவாரை சபஸ்திமால் குடும்பத்தில் மறைத்த ஆரோக்கியசாமி தூர்குமேரி இவருடைய ஆண்மை பாட்டிற்காகவும் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் அனைவருடைய கருத்துக்களை மாணவர்களாக கொடுத்து அந்நிய மொழியாளருடைய பரிந்து பேசுவதால் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் செயல்படுத்தி அந்த வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று திருப்பதியை ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நிலையான அன்புள்ள இறைவா, விண்ணக தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கண்ணி சொல்லுக்கிற உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்ட இறை எழுவில் இல்லமாம் தூயாவியார் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது உண்மது மாதிரியாம் நாங்கள் உமது திருவுடத்தை பணிவுடன் பற்றிக் கொள்ள ஆற்றல் பெற அருள் புரிவீராம். உம்மோடு தூயாவியார் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயாவுடைய வாசகம் அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 10 முதல் 14 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசத்தில் மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசம், நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் தளிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தானே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள
அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு தருவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தின் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை தருவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவியின் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைவன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நாம் ஒவ்வொருவருமே கருத்தாய் இருக்க வேண்டும் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்து விதமான காரியங்களில் வல்லமையும் சக்தியையும் நமக்கு எப்பொழுதுமே தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுல நீதித்தலைவர்கள் புத்தகத்துல 6வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிதியோன் அவரை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கோம். என்ன நிகழ்வு அப்படின்னா, மிதியனர்கள் எல்லாருமே இஸ்ரேல் மக்களை துன்புறுத்தி வருவார்கள். துன்புறுத்துவது மட்டுமல்ல, இந்த இஸ்ரேல் மக்கள் விவசாயம் செய்து அவர்கள்
அறுவடை செய்கின்ற அந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து எல்லா விளைச்சலையும் எடுத்துட்டு ஓடிடுவாங்க. இப்படி அடிச்சு பிடிக்கிட்டு போக எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொருவருமே பயந்துகிட்டே இருப்பாங்க. இது எப்படி நம்ம வந்து விளைய வைக்கிறோம், அறுவடை செய்ய போலாம் அப்படின்ற அந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க, எதிரிகள் வந்து நிதியினர்கள் வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடுறாங்க, அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு வச்சிருக்கின்ற நம்ம வரப்போது நமக்கு இந்த வருமானம் வரப்போது நினைச்சிட்டு போது எல்லாத்தையும் அடிச்சு பிடிக்க போனா எப்படி இருக்கும்? அப்போ அப்படிதான் வந்து அந்த விதியினர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு பயந்து 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 வாழ்ந்துட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கின்ற அந்த காலகட்டத்துல இப்போ கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒருத்தர். இவர் தன்னுடைய விளைச்சல்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, திராட்சை ரசம் பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு கோதுமையை அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்மலாம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு இது வச்சிருப்பாங்க. இந்த சட்டியெல்லாம் வந்து இந்த குழம்பு வைக்கணும், இதுலதான் இந்த குழம்பு வைக்கணும், இந்த இதுக்கு தான் பயன்படுத்தணும், இந்த கண்டி இதுக்கு தான் பயன்படுத்தணும், அதெல்லாம் வச்சு அப்படிதான் செய்யணும். அப்போ ஒரு காலகட்டத்தில் அப்படி செய்யும் பொழுது நமக்கு திராட்சை ரசம் பிடிக்கிறதுக்கு அந்த திராட்சை அந்த இடம். அப்போ நெல்லுக்கிறதுல இந்த கோதுமைக்கிறத போய் அந்த திராட்சை ரசம் பிடிக்கிற இடத்துல அடிக்கலாமா? அப்ப அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இது அந்த பதரெல்லாம் போய் அதில் விடும். அப்ப அப்படி இருக்கும்போது திராட்சை ரசம் பிடிக்கும் போது என்ன ஆகும், திரும்ப அது வந்து சொனையெல்லாம் இருக்கும், அது வந்து சுற்றும். அப்ப அங்க போய் நம்ம வந்து அதை செய்ய மாட்டாங்க. ஆனா கிதியோன் என்ன பண்றாரு, கோதுமையை எடுத்துட்டு போயிட்டு அந்த திராட்சை ரசம் பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல அடிக்கிறாரு. ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னா, மிதியீனர்கள் வந்து இதையும் குடிச்சிட்டு போயிடுவாங்க, பறிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப திராட்சை ரசம் பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நம்ம கோதுமை எடுத்தோம்னா இங்க வரமாட்டாங்க, அப்படி ஏமாத்தினான்னு சொல்லிட்டு அந்த போய் பயந்துட்டு புரிஞ்சுட்டு இருக்காரு. வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றி என்ன சொல்றாரு அப்படின்னா, வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இதை கேட்டவங்க எப்படி இருந்திருக்கும்? அவரை என்ன பண்றாரு, விதியினர்கள் வந்து தன்னுடைய விளைச்சலை பறிச்சுட்டு போயிடுவாங்க, குடிக்கிட்டு போயிடுவாங்க, பயந்துக்கிட்டு அங்க போய் திராட்சை ரசம் பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல கோதுமை அடிச்சுட்டு இருக்காரு. அவ்வளவு பயம் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆண்டவருடைய தூதர் போய் என்ன சொல்றாரு, வலிமை மிக்க வீரனே அப்படின்னு சொல்றாரு. இப்போ மனசுல என்ன நினைச்சிருக்காரு, நானே இவ்வளவு பயந்துட்டு இங்க வந்து அடிச்சுட்டு இருக்கேன், நீ வந்து என்னையாவது வலிமை மிக்க வீரனே அப்படின்னு சொல்றீ அப்படின்னு சிரிப்பு கூட வந்துருக்கு. ஆனா அன்பானவர்களே, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார் என்றால், அதை தாண்டி நம்மை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கின்றார் என்றால் அதற்குரிய வல்லமை அனைத்தையுமே ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ கடைசியில வந்து உன்னை வைத்துத்தான் நான் வந்து இந்த விதியர்களை தோற்கடித்து இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை தருவேன் என்று அந்த வானங்களுடைய விதியர்களுக்கு சொல்றார். அப்படியே அது நிகழ்ந்தது. அப்படியே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை தந்தார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வானதூதர் வந்து அன்னை மரியாளுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துதலை கொடுத்தார். கொடுக்கும்போது அன்னை மரியாளுக்கு இந்த வாழ்த்து எத்தனையோ அப்படின்னு மனசுக்குள்ள பயமா இருக்கு. ஆனாலும் கூட யாரை நம்பி இதை ஏற்றுக்கொள்கிறார் என்றால், ஆண்டவர் இந்த வாழ்த்தை சொல்லியிருக்கின்றார், என்னை நம்பி இந்த காரியத்தை ஒப்படைத்திருக்கின்றார். காரணம் என்ன அப்படின்னா, என் மூலமாக இந்த சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை தேர்ந்தெடுக்கின்றார் என்று உணர்ந்திருக்கிறார். இது நடக்குமா? மனசுக்குள்ள சந்தேகம் இருக்கலாம். ஆனால் கூட யாரை நம்பி அவர் சொன்னார்? ஆண்டவரை நம்பி சொன்னார். அப்போ அதுக்காக தான் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பல கஷ்டம் இருக்கு. வீட்டுல போனாலே வந்து நிம்மதியே இல்லாம இருக்கு, சந்தையா இருக்கு, இவங்க அப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, பிள்ளைங்க அப்படி பண்ணுது, கடைக்காரங்க இப்படி பண்றாங்க, இவ்வளவு கொடுமையா இருக்கு, நம்மளாம் வாழணுமா அப்படின்னு நம்மகிட்ட பல கேள்விகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் நீங்க இவங்களுக்கு கணவனா வரணும், இவங்க இவங்களுக்கு மனைவியா வரணும், இவங்க பிள்ளைங்களா வரணும் அப்படின்னு யார் நிர்ணயித்து கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த குடும்பத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு படித்திருக்கிறார். எனவே
அவர் தேவையான வல்லமையும் சக்தியும் நமக்கு கொடுப்பார். எனவே நாம் வாழ முடியல அப்படின்னா கூட இந்த ஆண்டவரை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆண்டவரால் இல்லாத ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. எனவே ஆண்டவரால் அனைத்து கூடும். நம்மை அனுப்பி வைத்த ஆண்டவர் அந்த குடும்பத்தில் வாழ்வதற்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு வல்லமை கொடுப்பார். எனவே ஆண்டவருடைய சித்தத்தை மனமுகந்து எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அவர் எனக்கு சக்தியை தருவார், வல்லமை தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு தொடர்ந்து நமது வாழ்வை ஆண்டவருக்கு நம்பி வாழ்வோம். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளே, எங்களுடைய உங்களுமான வழி எல்லாம் வல்ல தந்தையாக எனக்கு ஏற்பதாக கொண்டாடுங்கள். ஆண்டவரே, ஒப்பற்ற வழியை கண்ணோக்கி உம்மை வேண்டுகின்றோம். இந்த மறைநிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளில் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரி அன்புடன் கண்டித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைவருடைய முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அருகில் அவரோடு தலைமை தாங்குவதோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முழு மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் நீங்களாகவே கூறியவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுகளை உலகணிந்து தம்மை கைவிட்டபோது அப்பத்தை எடுத்து நடு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கைவிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்ந்திடும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியருக்குரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய எல்லோரும் உமது திரு அவையங்களில் நிறைவேறச் செய்திடும். உயிர்த்தலும் இது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இந்த திருமுறை நான் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடின் ஏற்றுள்ளம் எங்கள் நன்மை மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர், இவ்வுலகுக்கு உகந்தவராய் இருந்தோராகிட்டு நினைவுடன் நாங்கள் நிலைப்பாடு பங்குகளும் பகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வரவர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் உழைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை மறைத்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவருக்கு அமைதி, ஒருவருக்கு ஒருவர் அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றன. செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளம் நோக்கமிக்காக வாழ்வதாக.
சங்கம மாதாவை நோக்கி நாம் ஜெபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த விழாவுக்கான 4வது நாள் நவநாள் மன்றாட்டு. தாவீதின் திறவுகோலை, இஸ்ரேல் வீட்டின் செங்கோலை, நீ திறந்து விட்டால் ஒருவனும் பூட்ட இயலாது, நீ பூட்டி விட்டால் ஒருவனும் திறக்க இயலாதல்லவா. சிறையில் கட்டுண்டு கிடப்பவரை வெளியே கொணரவும், இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தருளும் சாமி, வந்தருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும், காலம் தாழ்த்தாதேயும். உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக. தந்தையாக என்னோடு தூய ஆவியார் முன்னேற்று இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்களும் மறைநூல்களை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்வுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசி பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.